இமாம் ஹுசேனுக்காக நம்ம பண்ற மரியாதையா அது? ஓ போற மாசமா? ஓ நீங்க நானும் எங்க என்ன போற? அதோட பள்ளிக்கு போயிட்டு வர பார்த்தா முஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சேன். அது சுட்டி எங்களோட பள்ளியில வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு மௌலூத் மற்ற இந்த முஹரத்தில் நடந்த சிறப்புகள், முஹரத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு சின்ன மஜ்லிஸ் ஒன்றுமா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பள்ளியில. இந்த அதில் சலவாத்து மஜ்லிஸ், சிக்ரு மஜ்லிஸ் எல்லாம் இருக்கு. அது சுட்டி அது கொஞ்சம் போயிட்டு வர மட்டும் தானே போறது. முஹர்ரம் ஸ்டார்ட் ஆனோட சத்தியமா என்ன தெரியடா. இந்த மாதிரி பள்ளிகள்ல ஓதத்தாலாம் எங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி நோம்பு மாசம் வரக்காட்டும் எங்களுக்கு என்ன மாசம்ன்றே தெரிய போறேன். ஓட அசண்டா உண்மைதான். ஏண்டா எங்க முன்னோர்களை பாரு, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை வச்சுக்கணும். அப்படின்னு சொன்னா இந்த முஹர்ரம் மாசத்துக்கு வந்து ஆஷுராவுடைய மாசம் அப்படின்னு சொல்லக்கூட எங்க முன்னோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊர்களில் நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்கொண்டு இது ஆசுருடைய மாசமே, அடுத்த மாதம் சஃபார் ஒடுக்கத்து புதனுடைய மாசமே, அது மாதிரி ரபீல் அவ்வளுக்கு வந்து ரசூலான மாசமே, குத்துபுநாயமோட மாசமே, அப்படின்ட்டு ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு சிறப்பானவங்களுடைய அவங்க நடந்த விதங்கள், அவங்க சிறப்புகளை பேசப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் இப்ப அழிஞ்சு போயிட்டு எங்கட முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத தினங்களை கொண்டாடி கொண்டு, இஸ்லாத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கட பிறந்த நாளையும், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்கட சம்பந்தமே இல்லாத விழாக்களை கொண்டாடி எங்கட முஸ்லீம் சமூகமே இப்ப சீரழிஞ்சு போய்த்து கொண்டு இருக்கு. இப்ப பாரு, இந்த முஹர்ரம் மாசத்தை எடுத்துக்கொண்டா இதுல எங்கட முஸ்லீம்கள் வந்து இந்த சலாவாத்து மஜ்லிஸ்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களோட சிறப்புகள், கர்பலாவுடைய தியாகங்களை பார்த்து பேசிக்கொண்டு இதெல்லாம் எப்ப விதத்து சென்னதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த 31st. அதங்காட்டி முஸ்லீம்கள்ட்ட அது ஈச்சல்ல. மொத்த 2 பேர் செஞ்சது இல்லாம மிச்ச பேருக்கு டீச்சல்ல. ஆனா எப்ப இதெல்லாம் விதத்துன்னு சொல்லி ஒரு கூட்டம் கத்த தொடங்கினோ அந்த டைம்ல ஆரம்பிச்சதுதான் இந்த 31st சொல்லி உண்டு. இதுக்கு இப்ப எங்கட முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் போற ஸ்ரீராஞ்சி தெரியுது. அதான்டா உண்மைண்டாங்க முபஷிர். நான் வாட்ஸ்அப்ல வீடியோ நீக்க அனுப்பி அதை கொஞ்சம் பாருங்க. தாவாக்க இமாம் ஹுசேனுக்காக நம்ம பண்ற மரியாதையா அது? ஓ போற மாசமா? ஓ நீங்க நானும் சாப்பிட மாட்டீங்களா இந்த மாசத்துல? இதுல சொல்லிச்சு தானே, இந்த முஹர்ரம் மாசத்துல சில கூட்டம் வந்து வெட்டி கொள்ளையதும் அவங்க இந்த நோவினை செஞ்சு கொள்ளையதும் வந்து சம்பந்தமே இல்லடா. ஒரு முஸ்லீம் ஒரு நாள் இப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுத்து தான் நிச்சயது. இது வந்து ஃபுல்லா ஷியாக்கள் செய்யற வேலை தான் இது. இப்ப ஷியாக்களும் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மதிச்சே தானே, அதனால ஷியாக்கள் செய்த வேலை தான். இதுக்கும் முஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா இவங்க முஸ்லீம்களும் செய்த மாதிரி தான் இதை போட்டிருச்சது. அது ஒரு வேற விஷயம். ஆனா முஸ்லீம்கள் ஒருத்தர் செஞ்சாலும் அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா உண்டுடா, கட்டாயம் இந்த முஹர்ரம் மாசத்துல நடந்த சம்பவங்கள், வந்த சிறப்புகள், என்னென்னலாம் நடந்துச்சோ, ஆஷுரா நோன்பு, கர்பலா யுத்தத்துல தியாகங்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தியாகங்களை கட்டாயம் பேசப்படும்டா. அப்படி பேசப்பட்டாதான் முஸ்லீம்களுக்கா தெரியுமா? இது இல்லாட்டி ஒரு நாளும் தெரியா. இப்ப பாரு, உனக்கே முஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சதே தெரியா? இப்ப நான் செல்ல போயிட்டு பள்ளியில அந்த மஜ்லிஸ் நடக்கிறதாலதான் உனக்கே தெரியும் இப்ப முஹர்ரம் மாசமே ஆரம்பிச்சேன்னு சொல்லி. அப்ப யோசிச்சு பாரு, இப்படியெல்லாம் மஜ்லிஸ் நடக்கிறதாலதான் எங்களோட முஸ்லீம்களுக்கே இப்ப தெரியுமாகிய இந்த மாசமே அடுத்த மாசம் இசையா அப்படின்னு. நோம்பு மட்டும் தெரிஞ்சு கொண்டு வேலை இல்லை. இஸ்லாத்துல 12 மாசத்தையும் தெரிஞ்சு வச்சோம். அது நடந்த சிறப்புகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். தெரிஞ்சு வச்சுக்கொள்ளதான் எங்களோட முன்னோர்கள் வந்து அந்தந்த மாசத்துல ஒவ்வொரு சிறப்பான மஜ்லிஸ்களை நடத்தி கொண்டு வந்தது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்கள்ல இன்னமும் இந்த மாதிரியான மஜ்லிஸ்கள், சிறப்பு பேச்சுக்கள் வந்து நடந்து கொண்டு நினைச்சது. ஆனா இவங்க இப்ப நீ காட்டின வீடியோல இருக்கிறவங்க இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு ஷியாக்கள் செய்த வேலையை முஸ்லீம்களோட தலையில கட்டி இந்த மாதிரியான நல்ல விடயங்களையும் சேர்த்து தான் அழிக்க பாக்குறாங்க. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளோம்டா. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்த உடனே நம்புறதில்ல. இப்ப இவங்க அலி ரலியல்லாஹுவோட பேர்ல பாட்டு தப்பா காட்டிச்சு. ஆனா இவங்க அதே இத சஹாபாக்கள பேரை டிஷர்ட்ல அடிச்சு கொண்டு தெரியுது. அது தப்பு இல்லையாச்சுமியா? அவங்களுக்கு அதை ஆதாரம் ஈச்சாச்சுமியா? யார் ஒருவர் இஸ்லாத்தில் ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல விடயத்தை, ஒரு நல்ல செயலை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அதை ஆரம்பித்த கூலியும், யாரெல்லாம் அதை பின்தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுடைய கூலியும் இவருக்கு கிடைக்கும்.